ஹலோ. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல லைட் செட்டப் பண்ணேன். நீங்க ஷார்ட்ஸ் பார்க்காம டைரக்டாவே நம்ம வீடியோ பார்க்க வரீங்கன்னா, அது என்ன வீடியோன்னு உங்களுக்கு தெரிய வேணாம். சைடுல இந்த லைட் ஓடும். அந்த லைட் எரியுற அழகு மட்டும் பாருங்க. அந்த மாரி லைட் செட்டப் அதுவும் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த மெக்கானிக் கிட்ட குடுக்காம நீங்களே செட் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்னடா 0 இன்வெஸ்ட்மெண்ட் அந்த லைட் கூட காசு செலவாகலையான்னு பார்த்தீங்கன்னா, திருவிழா டைம்ல ஊர் சைடுல லைட் தொங்க போட்டுருந்தானுங்க. அதுலருந்து ஒரு 2 லைட்ட பண்ணியாச்சு. அப்படி எடுத்த லைட் தான் பைக்ல செட் பண்ணோம். அதுக்கான ஒயர் எங்க இருந்துலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வச்சிருந்தோம் அதுக்கான ஒயருங்கலாம். ஏன்னா அந்த மாரி சின்ன ஒயர் கூட இல்லாம இருக்காது. சப்போஸ் உங்ககிட்ட லைட்டும் இல்ல, இந்த ஒயர் இல்லன்னா பெருசா செலவில்ல. லைட்டுக்கு என்னமோ ஒரு ஒரு ₹20 இல்ல ₹30 முடிஞ்சிரும். ஒயரும் கடையில விப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ல விப்பாங்க. கண்டிப்பா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹50 இருந்தா போதும். நீங்களே இந்த மாரி லைட் செட்டப் பண்ணலாம். மெக்கானிக் கிட்ட போகாம உங்களாலேயே முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றீங்க. யாராச்சும் R15 V3 வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். V3 மட்டும் இல்ல V4 வச்சிருக்கவங்களும் நீங்க அந்த லைட் செட்டப் பண்ணலாம். பைக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செட்டப் பண்ணலாம். பைக்ல எந்த ஒயரும் புடுங்கவும் வேணாம், எதையும் கட் பண்ண வேணாம். நம்ம லைட்ல அந்த பவர் சுருக்கி தான் எடுக்க போறோம். அதுவும் பைக் ஆன் பண்ண ஏரியும். சப்போஸ் எனக்கு இண்டிகேட்டர் போட்டு ஒரு சைடு ஏறினோம், அப்புறம் இன்னொரு சைடு அந்த மாதிரி ஏறினாலும் அதையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். அது எப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் ஆரம்பிச்சு வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பார்த்தீங்கன்னா அந்த லைட் நம்ம எப்படி செட் பண்ணோன்றது உங்களுக்கு தெரியணும்ல. சீட்டு கீழே தான் இருக்குது. அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் ஆகிப்பல டே வாடா வந்துடுச்சு. இந்த ஒயிட் அண்ட் ரெட் ஒயர் இது பார்த்துக்குங்க. இந்த இதில் தான் நம்ம லைட் செட்டே பண்ணோம். அந்த லைட் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அப்படியே இருங்க காட்டுறேன். இதோ கீழே எங்கே இருக்கா, இங்கே ஒரு லைட்டும் அப்புறம் இங்கே ஒரு லைட். இந்த 2 லைட்டும் தான். லாங்கில் பார்த்தா அவ்வளோ பெருசாக அது வந்து நம்ம அதை அட்டாச் பண்ணதே தெரியாது. அந்த 2 ஒயிட்டில் அவ்வளோதான் தெரியும். அந்த லைட் செட்டப் எப்படி இருக்குன்றதை மட்டும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ லாஸ்ட்டில் கூட நான் ஆட் பண்ணுறேன். நைட் டைமில் நல்ல ஒரு தெளிவாக கொஞ்சம் லென்த்தான வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்படி செட் பண்ணுன்றது பார்க்கலாமா? இதோ இந்த மாதிரி ஒரு லெதர் போட்டு இங்கே கவர் பண்ணி வச்சுப்பாங்க. அதை நான் கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டேன். அங்கே இருக்கட்டும். ஃபுல்லாக தூசியாக இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணும்போது இங்கே தூசியாக இருக்கே நீங்கள்லாம் தண்ணி பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே போயிடும். அவனுங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே தண்ணி பிடிக்காதீங்க. ஸோ தூசியாக இருந்துச்சுன்னா துணி போட்டு துடைச்சிங்க. தண்ணி பிடிச்சி வீணாக்கிறாதீங்க. எப்படி எடுத்தோம் அப்படின்றது பார்க்கலாமா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் இது இருக்கா, இது வேஸ்ட்டாக இங்கே ஒன்று லைட் எரியும். நோட் பண்ணியிருக்கீங்களா நம்பர் பிளேட்டுக்கு? இந்த லைட்டில் இருந்து தான் நம்ம கனெக்ஷன் எடுத்தோம். அது எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதா உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஒயர் இருக்கும். இதுக்கு இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஒயர் வருதா, சேம் ஒயர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். தெரியுதுங்களா? இந்த ஒயர் தான் இந்த லைட்டுக்கான ஒயர். இண்டிகேட்டரோட லைட் எப்படி செட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த இருங்க மூமெண்ட் ஆகுதுங்களா, அதுதான் இண்டிகேட்டரோடது. ஸோ இது ரெண்டும் ஒரு இண்டிகேட்டர், அப்புறம் இது ஒரு இண்டிகேட்டர். ரெண்டுத்துமே சேர்ந்து 2 இண்டிகேட்டர். நம்ம அந்த இடத்துல இந்த ஒரு இதை மட்டும் எடுத்து போய் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு, அந்த மாதிரி மாறி மாறி எரியும். சப்போஸ் அது தெளிவாக வேணால் உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டு எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். டேய் ஸ்க்ரூ எங்கே எகிரிட்டு இருக்குடா, அப்புறம் பார்த்து நான் மாட்டிக்கிறேன். அது முடிஞ்சா அந்த நம்பர் பிளேட் எரியும் பார்த்தீங்களா, அந்த லைட்டில் இருந்தால் நம்ம கனெக்ஷன் திருட போகிறோம். அது எப்படி திருடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். தெரியுதுங்களா? தொடப்பு குச்சி வச்சு லைட்டில் ஒயரெல்லாம் சுரி வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒயரை எது கட் பண்ணுவேன்னா அந்த சைடில் வந்து கேப் நல்லா தெரியும். அந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஒயரை எடுத்து அந்த லைட் முறுக்கிட்டு இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது ஃபுல்லாக அந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சாவி ஆன் பண்ணிங்கனாலே அது எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் எரியும். அந்த இண்டிகேட்டர் செட்டப்புக்கு மட்டும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் கேளுங்க. அதுக்குன்னு தனியாக கூட வீடியோ பண்ணி போகிறேன். ஏன்னா அது வந்து ஒயர் நிறைய மாட்டிகிட்ருக்கு. அது எப்படியும் தனியாக எடுத்து தான் போடணும். அப்புறம் அந்த லைட் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே கொடுத்துடலாம். ஏன்னா வெளியே ஒயர் போனால் கொஞ்சம் அசிங்கமாக தெரியுன்றதுனால உள்ளே கொடுத்து இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த கேப் இருக்குங்களா, இந்த கேப் உள்ளே எடுத்து இங்கே வச்சுட்டு இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு இங்கே ஒட்டிட்டேன் சைடில் லைட்டாக. அப்புறம் இந்த சைடும் இங்கேயும் போட்டு இது லைட்டை ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் மெக்கானிக் கிட்ட போகணும், அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லைட் ஒயர் எதுவும் கட்டும் பண்ண போகிறதில்ல. நம்ம அந்த லைட் எரிப்போது
சேம் அதே பவரில் இந்த லைட் எரிய போகுது. இதுக்கு வந்து அவ்வளோ பவர் யூஸ் ஆகாது. பார்த்தீங்களா, எந்த ஒயரும் வெளியே போகல, உள்ளே முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது போட்டு முடிச்சுட்டு இது கவர் பண்ணுறேங்க. இதெல்லாம் வாட்டர் படக்கூடாதுன்னா இது கொடுத்ததே. இது கவர் பண்ணிட்டீங்களா? அது லைட் எப்படி எரியுதுன்றதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பகல் அவ்வளோ தெரியல. இதே நான் நைட் டைமில் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த லைட் எஃபெக்ட் இருக்குது இந்த பைக்கில்ன்றதை. சாவி ஆன் பண்ணால் எரிய ஆரம்பிச்சிருச்சா, சேம் டைம் சாவி ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டாப் ஆகிடுச்சு. அது இண்டிகேட்டர் போட்டால் அது எப்போ செட் பண்ண முடியும்? உங்களுக்கு அது கண்டிப்பாக வேணும். 2 ஆன இண்டிகேட்டரும் எரியும், அதுவும் எரியும். அது வேணும்னு சொன்னீங்கன்னா அது வேணால் நான் மாற்றி அப்புறம் செட் பண்ணிவிட்டு போகிறேன். ஏன்னா வேஸ்ட்டாக அது நான் ரிட்டன் பிடிங்க சுருகு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற பட்சத்தில் கண்டிப்பாக நான் அது பண்ணி வீடியோவை போடுறேன். வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். ஆன் பண்ணிட்டுமா? ஓகே, here we go. இப்படி இந்த ஃபீல் இது லைட் செட்டிங்னா செம்மையாக இருக்குது பாருங்கள்.